ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியோட 5th லெசனோட செகண்ட் பார்ட் பார்க்கலாம். ஸோ செகண்ட் பார்ட் இஸ் அ கராச்சி செஷன் ஆஃப் ஐஎன்சி. ஸோ இதோட இயர்ன்னு பார்த்தா 1931. ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஸோ இந்த செஷன் வந்து ஐஎன்சியோட ஒரு செஷன் தானே. ஸோ இதை யார் ப்ரிசைட் பண்ணா அப்படின்னு பார்த்தா, இது சர்தார் வல்லபாய் பட்டேல். ஸோ அவங்க என்ன ரெசல்யூஷன் அதில் எடுத்திருப்பாங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் டியூட்டிஸையும் தான் ரொம்ப முக்கியமான ஆப்ஜெக்டிவாக இதில் எடுத்திருப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ இதுலேருந்து டிரைவ் ஆனதான் நம்ம கான்ஸ்டிடியூஷனில் இருக்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் in fact found a place in part 3 of Constitution of India. Fundamental rights and some of them went into part 4, the directive principle of state policy. ஸோ அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் அ கிரேட் டிப்ரெஷன். கிரேட் டிப்ரெஷனோட இயர் இஸ் 1929. ஸோ இது என்ன ஆகுதுன்னா, ஒரு எக்கனாமிக் க்ரைசிஸ். அதுதான் த கிரேட் டிப்ரெஷன் வாஸ் அ சிவியர் அண்ட் ப்ரோலாங் த எக்கனாமிக் க்ரைசிஸ் விச் லாஸ்டட் ஃபார் அ டிகே. ஒரு டிகே வரைக்கும் இருந்துச்சு. அதாவது 1929 ஸ்டார்ட் பண்ணி ஒரு டிகே வரைக்குமே கண்டினியூ ஆச்சு. த ஸ்லோ டவுன் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி எஸ்பெஷலி இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் லீட்ஸ் டு அ க்ரைசிஸ் லைக் லாக்அவுட்ஸ், வேஜ் கட்ஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்டார்வேஷன். ஸோ எல்லா எக்கனாமிக் ஆக்டிவிட்டியும் ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு. அதனால தான் வந்து வேஜ் கட், அன்எம்ப்ளாய்மெண்ட்ஸ், ரொம்ப வந்து பாவர்ட்டி இதெல்லாம் அதிகமாகிடுச்சு. ஸோ இது எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, இட் பிகின்ஸ் இன் த நார்த் அமெரிக்கா அண்ட் அஃபெக்ட்ஸ் த யூரோப் அண்ட் ஆல் த இண்டஸ்ட்ரியல் சென்டர்ஸ் இன் இந்தியா. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆனது நார்த் அமெரிக்காவில், நெக்ஸ்ட் யூரோப், அப்புறம் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ஆஸ் த வேர்ல்ட் வாஸ் இன்டகிரேட்டட் பை கொலோனியல் ஆர்டர் இன் இட்ஸ் எக்கனாமிக் ஸ்பியர், டெவலப்மெண்ட் இன் ஒன் பார்ட் ஆஃப் தி வேர்ல்ட் அஃபெக்டட் தி அதர் பார்ட் ஆஸ் வெல். ஸோ கொலோனியலிசம் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறதுனால ஒரு வேர்ல்டில் ஒரு பார்ட்டில் அஃபெக்ட் ஆனால் கூட மற்ற பார்ட்ஸ்க்கும் ஸ்ப்ரெட் ஆகிடும். So next, the crash in the Wall Street where the American Stock Exchange was located. So இது எப்போ ஒரு வால் ஸ்ட்ரீட்டில் ஒரு கிராஷ் நடந்திருக்கு. அதாவது அமெரிக்கன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எந்த இடத்துல இருக்கோ அங்கே. அதனால தான் இந்த எக்கனாமிக் டிப்ரெஷன் அப்படின்னு ஒன்று வந்துச்சு. The economic depression hits India too. British colonial aggravated the situation in India. டிப்ரெஷன் அஃபெக்டட் போத் இண்டஸ்ட்ரியல் அண்ட் அக்ரேரியன் செக்டர். ரெண்டு செக்டரையும் அஃபெக்ட் ஆச்சு. இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, இண்டஸ்ட்ரி அண்ட் அக்ரிகல்ச்சர். ஓகே, ஸோ இது எந்தெந்த பார்ட்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகிருக்குன்னா, பாம்பே, கல்கத்தா, கான்பூர், யூபி, மெட்ராஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்க இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்ஸ் என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் இது அப்படின்னு பார்த்தா, த ஃபர்ஸ்ட் இந்தியா டு ஸ்டார்ட் அ காட்டன் மில் வாஸ் கௌசே நானாபாய் தவர். அவர் வந்து ஒரு பார்சி, பாம்பேயில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இன் 1854. ஸோ இட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் அ பாம்பே ஸ்பின்னிங் அண்ட் வீவிங். ஸோ இது வந்து அமெரிக்கன் சிவில் வார் வந்துருச்சு. அந்த டைமில் வந்து அமெரிக்காவில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் அவ்வளோவா ஃபங்க்ஷன் ஆகலை. ஸோ என்னாச்சு அப்படின்னா, இந்தியாவுக்கு எல்லா டிமாண்டும் வந்துச்சு. ஸோ இந்தியா நிறைய இது சப்ளை பண்ணாங்க. ஆனால் அந்த சிவில் வார் முடிஞ்சதுக்கப்புறம் யாருமே வாங்கலை. ஸோ திருப்பி வந்து இந்தியன் இண்டஸ்ட்ரி டவுன் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஃபர்ஸ்ட் பேசஞ்சர் ட்ரெயின். ஸோ கம்யூனிகேஷனுக்காக ட்ரெயினை வந்து கொண்டு வந்தாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த பாக்ஸ் கூட பாருங்கள். ஆன் April 16, 1853, the first train in India left Boribandar in Bombay, now Mumbai, for its destination Thane, 34 km away. ஸோ இது எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, எங்கே எண்டாச்சுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ பாம்பே டு தானே. ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஜூட். ஸோ ஜூட்டோட த ஃபர்ஸ்ட் ஜூட் மில் இன் கல்கத்தா வாஸ் ஃபவுண்டட் இன் 1855 ஃபவுண்ட் அவுட் பண்ணாங்க. அவ்வளோதான் இங்கே இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ நெக்ஸ்ட் இஸ் அ பெங்கால் கோல் கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, ராய்கஞ்ச் அப்படின்ற பிளேஸ்ட்டு. யார் ஸ்டார்ட் பண்ணா? இட் இஸ் பை துவரக்நாத் Tagore, who is a grandfather of the Rabindranath Tagore. So next is a major steel industry in பார்த்தா டிஸ்கோ. ஸ்டார்ட் பண்ண இயர் 1907. ஓகே, ஸோ எந்த இடத்துலனா சாக்ஷி பீகார் அப்படின்ற இடத்துல. இது எதுக்கு அடுத்து பண்ணாங்க அப்படின்னா, பெங்கால் ஸ்டீல் கம்பெனிக்கு அப்புறம் இது ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பாக்ஸ் பாருங்கள், இம்பார்ட்டன்ட். ஸோ ஜேஎன் டாட்டான்னு கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா, ஜம்ஷெட்ஜி நுசர்வான்ஜி டாட்டா. அவர் ஒரு ஜெராஸ்ட்ரியன் பார்சி, நவ்ரோஸா பரோடாவில் இருந்தார். ஸோ இவரை தான் வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் மாடர்ன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோதான் இங்கே இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், பெருசாக எதுவும் இல்லை. அண்ட் ஆல்சோ இவர் தான் வந்து இங்கே கீழே பாருங்கள், ஃபஸ்ட்டு மேஜர் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்டை வந்து பண்ணியிருப்பார் இந்த இயர் 1910. அண்ட் இவர் தான் பெங்களூரில் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸை கூட ஃபவுண்ட் பண்ணியிருப்பார். ஸோ அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது வந்து இந்தியன் பேப்பர் மில் எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா, எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1882. அதை காப்பர் பேப்பர் மில்னு சொல்லுவோம். இட் இஸ் இன் லக்னோ. ஓகே, பிளேஸ் வந்து லக்னோ. சிமெண்ட் இண்டஸ்ட்ரி வந்து மேனுஃபேக்சரிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1904, மெட்ராஸ். ஸோ நெக்ஸ்ட்டு டேனிங் இண்டஸ்ட்ரி 1960 வந்திருக்குன்னு நினைக்கிறேன். 1860 கான்பூரில். ஸோ அதே மாதிரி நேஷ்னல் டேனரி எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு கேட்கலாம். இட் இஸ் ஆன் 1905. அதே மாதிரி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், கர்நாடகாவில் இருக்க கோலாரில் கோல்டு மைனிங் ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ வரைக்கும். ஸோ அப்போவே ஸ்டார்ட் பண்ணது தான் அது. ஸோ அவ்வளோதான் இந்த லெசன் இதோடு முடியுது. இன்னும் தமிழ்நாடு ஒரு இருக்குது. 2 பாயிண்ட் மட்டும் இருக்கும். என்ன அப்படின்னா,
கோயம்புத்தூரில் ஸ்டாண்ட் மில்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. அது கோயம்புத்தூர் ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் மில்ஸ். ஸோ அது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1896. அந்த டைமில் வேறு எந்த மில்லுமே இல்லை. அதுக்கப்புறம் வந்து அங்கே லேண்ட் ரெண்ட் ரொம்ப கம்மி, லேபர் வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்க ஆரம்பித்தாங்க. ஒரு கேபிட்டல் வாங்குகிறோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் கூட ரொம்ப கம்மி. ஸோ அதனால் வந்து கோயம்புத்தூரில் ரொம்ப ஈஸியாக நிறைய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி லேட்டஸ்ட் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் சிமெண்ட் இண்டஸ்ட்ரி ஒன்று இருக்குது. அது எங்கே செட்டப் பண்ணாங்கன்னா மதுக்கரை கோயம்புத்தூர் இன் 1934. அவ்வளோதான். தேங்க்யூ.